வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நைஜீரியா பயணத்தை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரேசிலில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் பங்கேற்பு. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். உதயநிதியை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி. ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கு நாங்கள் விஷ காளான்கள் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்த உதயநிதி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிமோட் ஆட்சி நடத்தி வருகிறார். விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. மராட்டியத்தில் தபால் வாக்கை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட காவலரால் பரபரப்பு. காவலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை சென்ட்ரலில் பராமரிப்பு பணி காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரேசிலில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். நைஜீரியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி பிரேசிலில் இன்று நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரேசில் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை கயானா செல்ல உள்ளார். அங்கு கயானா அதிபர் இர்ஃபான் அலியை சந்தித்து இரு நாட்டு நட்புணர்வை ஆழப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது எக்ஸ் தள பதிவில் ஒன்றில் வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடி நைஜீரியாவின் அபுஜாவில் ஒரு பயனுள்ள பயணத்தை முடித்துவிட்டு தனது 3 நாடுகளின் பயணத்தின் 2வது கட்டமாக G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவிற்கு சென்றுள்ளார் என பதிவிட்டுள்ளார். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் என்று உதயநிதியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். காவிரி சரபங்கா உபரிநீர் திட்டத்தை அமல்படுத்திய அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாய சங்கங்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷ காளான் உதயநிதி என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அப்பா மகனை புகழ்ந்தும் மகன் அப்பாவை புகழ்ந்தும் பேசுகிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், செல்வ செழிப்பில் வளர்ந்த உதயநிதிக்கு எவ்வளவு திமிர் என்றால் உழைப்பால் உயர்ந்தவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்றும் ரெய்டை பார்த்து எங்களுக்கு பயமில்லை என்றும் கூறியுள்ளார். ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்கும் நாங்கள் விஷ காளான்கள் தான் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில், நம் முதலமைச்சர் என்னை மட்டுமல்ல எந்த துறையின் நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அந்த துறையின் அமைச்சரின் செயல்பாட்டினை பாராட்டி ஊக்கப்படுத்தி வருகிறார் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் தன்னை புகழ யாருமே இல்லையே என்ற விரக்தியும், தான் பாராட்ட அதிமுகவில் ஆள் ஏதும் இல்லையே என்ற ஏமாற்றமுமே எதிர்க்கட்சி தலைவர் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது என்றும் பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று பெய்த மழையில் என்று முளைத்த விஷக்காளான் என்று என்னை விமர்சனம் செய்திருக்கிறார். ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்கும் நாங்கள் விஷ காளான்கள் தான் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தபால் வாக்கு சீட்டை காவல்துறையினர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மராட்டிய சட்டசபை தேர்தல் வருகிற 20ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் போலீசார் தபால் வாக்குகளை செலுத்தினர். இதில் கணேஷ் ஷிண்டே என்பவர் அஸ்தி தொகுதிக்கான தபால் ஓட்டை மலபார் ஹில் வாக்குப்பதிவு மையத்தில் செலுத்தினார். அப்போது வாக்குப்பதிவு மையத்தில் வாக்கு சீட்டை படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். இது தொடர்பாக மலபார் ஹில் தேர்தல் அதிகாரியிடம் புகார் வந்ததை அடுத்து தேர்தல் விதிகளை மீறி வாக்கு சீட்டை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த கணேஷ் ஷிண்டே மீது காவ்தேவி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு சேலத்தில் காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவினர் பாராட்டு விழா நடத்தினர். மேட்டூர் அணைக்கு உபரிநீர் கொண்டு செல்லும் 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆடுகள், தென்னங்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேசினார்.
அப்போது திமுக எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதை எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என மு.க. ஸ்டாலின் தெரிவித்ததற்கு பதிலளித்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் அந்த திட்டங்களை சொல்ல வேண்டும் என்றால் 2 மணி நேரம் ஆகும் என்றும், நான் முதலமைச்சராக இருந்த போதும் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த போதும் அதிமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் எந்த திட்டமும் கொண்டு வராமல் மக்களிடம் கவர்ச்சிகரமாக பேசிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் மக்களை மறந்த அரசாக திமுக அரசு செயல்படுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீங்கள் சொன்ன உடனே என் மனதிலே பட்டது, நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உங்களுக்கு ஆணையிடுவேன் என்று சொன்னார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். இருந்தாலும் அம்மா எண்ணத்திலே உதிக்கப்பட்ட இந்த அற்புதமான திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினேன். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்தேன். வேகமாக துரிதமாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே 100 ஏரிகள் இருக்கின்றன. மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட பகுதியில் இருக்கின்ற அந்த ஏரிகளில் நீர் நிரப்புகின்ற திட்டம். கண்ணு கருத்தமாக செயல்படுங்கள், எந்த ஏரியும் விடுபடக்கூடாது என்று ஆணையிட்டேன். வேகமாக துரிதமாக செயல்படுவதற்கு அனைத்து வசதிகளும் அரசு செய்து கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அவர்களுக்கு அளித்தேன். அதன்படி நம்முடைய அதிகாரிகள் வேகமாக துரிதமாக இந்த பணியை மேற்கொண்டார்கள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி தென் இந்திய வழக்கறிஞர்களின் மாநாடு சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தென் இந்திய வழக்கறிஞர்களின் மாநாடு நடைபெற்றது. இதில் பாஜக அல்லாத மற்ற அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் இல்லாமல் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலே இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி என்றும் இன்னொரு கூட்டணி உருவாக்க வேண்டிய தேவையும் எழவில்லை என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் கைது செய்யப்படுவது புதிது அல்ல என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை வ.உ.சி. பூங்கா அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்ட விலையில்லா சுத்திகரிப்பு குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் கைது செய்யப்படுவது புதிது அல்ல என்றும், கருத்து சுதந்திரம் என்பதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுவர்களுக்கு கிடையாது என்றும் தெரிவித்தார். திமுக அரசு இரட்டை நிலைப்பாடு கொண்ட அரசு எனவும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களை கைது செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது புதிதில்லை. எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் இந்த திமுக கவர்மெண்ட்டை மக்கள் இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க. கருத்துக்களை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு மனசு கிடையாது. இன்றைக்கு பார்க்குறோம், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதா இது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும், மற்றவங்க மேலே நடக்கும். இந்த கவர்மெண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட். அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், எங்கே காப்பாற்றணும் அதை பண்ணுறதை விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாரை இதுவரை கைது செய்ய முடியாத காவல்துறை கஸ்தூரியை மட்டும் கைது செய்துள்ளது என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார்.
புதுக்கோட்டையில் பாஜக மாநகர நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாரை இதுவரை கைது செய்ய முடியாத காவல்துறை கஸ்தூரியை மட்டும் கைது செய்துள்ளது என குற்றம் சாட்டினார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அம்மா அம்மா என்று இருந்தார் என்றும் தற்போது ஐயா சின்னையா என்று போய்விட்டார் என்றும் குறிப்பிட்ட அவர், ரகுபதிக்கு சட்ட ஞானம் இல்லை என நினைத்தேன், அவருக்கு அரசியல் ஞானமும் இல்லை என்று இப்போது தெரிய வந்துள்ளது என கூறினார். செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாரை இன்னி வரை கைது பண்ண வக்கற்ற துப்பற்ற காவல்துறை. ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சு, ஏன் கைது பண்ணலை? இல்லை அதிகார வர்க்கமே ஒழிச்சு வச்சிருக்கா தெரியல. அதே மாதிரி மாண்புமிகு பிரதமரை கண்டந்துண்டமாக வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாமல் மந்திரி சபையிலையும் வச்சிருக்கார் ஒரு முதலமைச்சர். ஒரு முறைகேடான அரசாங்கம் இது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசையை முறுக்கிக்கிட்டு நாள் பூரா தேடுன்னு தேடி பாவம் ஒரு பெண்மணி கஸ்தூரியை கைது பண்ணிட்டாங்களாம். பெரிய பகாதூரி பராக்கிரமம் காட்டியிருக்கு தமிழ்நாடு போலீஸு. சென்னையில் நடைபெற்ற பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், நடிகர் அர்ஜுன் மற்றும் இயக்குனர் பி வாசு ஆகியோருக்கு டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டது. சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 33வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் தலைமையில் 4000 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், நடிகர் அர்ஜுன் மற்றும் இயக்குனர் பி வாசு ஆகியோருக்கு பல்கலைக்கழகம் சார்பில் அதன் வேந்தர் ஏசி சண்முகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தார். அப்போது பேசிய நடிகர் அர்ஜுன், டாக்டர் பட்டம் பெருமளவிற்கு நான் தகுதியானவனா என தெரியவில்லை என்றும் டாக்டர் பட்டம் பெற்றதால் தனக்கு பொறுப்பு கூடியுள்ளதாகவும் கூறினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகன், கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருந்து தமிழக அரசு பாடம் கற்கவில்லை என்றும் மருத்துவர்களுக்கு தமிழக அரசு உரிய பணி பாதுகாப்பினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாகர்கோவில் பள்ளிவிளை பகுதியில் 12 லட்சம் ரூபாய் செலவில் புதிய காமராஜர் வெண்கல சிலையை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பள்ளிவிளை பகுதியில் சேதமடைந்த காமராஜர் சிலையை தனது சொந்த நிதியில் இருந்து 12 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பித்து வெண்கல சிலையை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நிறுவினார். பின்னர் நடைபெற்ற திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். குமரி மாவட்டத்தில் சேதமடைந்த சாலைகள் ரூபாய் 14.87 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான டெண்டர் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு எனவும் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக பெய்த கனமழையால் நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்துள்ளது. இதனால் மக்கள் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாளர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த உடனேயாக நிதின் கட்கரி அவரை சந்தித்து அந்த ரோடை சீரமைப்பதற்காக 14,87,00,000 ரூபாய் நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். வாங்கி கொடுத்து இது இப்பொழுது டெண்டர் முடிந்த நிலையில் இப்போ டெண்டர் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலையில் உள்ளது. கூடிய விரைவில் இந்த சாலைகள் முழுமையடையும் என்று திருவொற்றியூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பேட்மிண்டன் டிராபி போட்டி நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் அருகே உள்ள மைதானத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உதயநிதி பேட்மிண்டன் டிராபி டபுள்ஸ் ஆட்டம் நடைபெற்றது. தன்மயா என்டர்பிரைசஸ் அரவிந்தன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பு விருந்தினராக திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் தலைமை கழக சொற்பொழிவாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, வாசு, கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதல்வன் திட்டம் என்பதற்கு பதிலாக புதல்வன் திட்டம் என்று வைக்கலாம் என்றும் தனது புதல்வனுக்காகத்தான் முதல்வர் பாடுபடுகிறார் என்று செங்கோட்டையின் RP உதயகுமாரன் தெரிவித்துள்ளார். தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார், முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய RP உதயகுமார், தமிழக முதல்வர் தனது தந்தை பெயரில் செயல்படுத்தி வரும் செயல்களை விட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் நன்றாக இருக்கும் என்றும், முதல்வன் திட்டம் என்பதற்கு பதில் புதல்வன் திட்டம் என்று வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்றும், முதல்வனுக்காக தான் முதல்வர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறினார். புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 3 காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
சென்னை புது வண்ணாரப்பேட்டை துறைமுகம் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக துணை ஆணையரின் தனிப்படை உதவி ஆய்வாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடைபெற்ற சோதனையில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த கமல்ராஜ், சபீர், சரவணன் ஆகியோரிடம் சோதனை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த சுமார் 2 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் கஞ்சாவை ஆந்திராவில் இருந்து கொண்டு வந்ததும் அவற்றை தென்றல் நகர் திருமுல்லை வாயிலில் பகுதியில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதில் பதுக்கி வைத்திருந்த 18.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சரவணன், சபீர், கமல்ராஜ் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இறையூர் ஊராட்சியில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்திடும் முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பார்வையிட்டு அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இறையூர் ஊராட்சியில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்திடும் முகாம் நடைபெற்றது. முகாமில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். முகாமில் நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலர் பொன்னேரி முத்து, ஊராட்சி மன்ற தலைவர் சுதாரத்தின சபாபதி, அதிமுக நிர்வாகிகள் வாசு தங்கம், சேவை ராஜேந்திரன், ரீகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் நடைபெற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான மாரத்தான் போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் 1800க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். வேலூரில் போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய போட்டியில் 1800க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் முதியோர்கள் கலந்து கொண்டு 8 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைந்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா தலைமையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 8,000ம், மூன்றாவது பரிசாக 6,000 ரூபாயும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் பிரிவு என தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் நாராயணி மருத்துவமனையில் இயக்குனர் பாலாஜி பேசுகையில், போதை கலாச்சாரம் இப்போது கிராமங்களிலும் வந்துவிட்டது என்றும் இதனால் மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்படுகின்றனர் என்பதால் இதனை தடுக்கும் நோக்கில் நாம் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருந்து போதை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் தேசிய பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு நரிக்குறவர் மக்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை கோட்டூர்புரம் உயர்நிலைப் பள்ளியில் தேசிய பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு நரிக்குறவர் மக்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை, தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை, சன்சிட்டி இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. இந்த முகாமில் நரிக்குறவர் சமூகத்தினருக்கு பல்வேறு மருத்துவ சேவைகள், மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டது. இதில் பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குனர் அண்ணாதுரை, பழங்குடியினர் துறை செயலாளர் உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அண்ணாதுரை, சென்னையில் மட்டும் 3000 நரிக்குறவர்கள் சமூக பொருளாதார கணக்கெடுப்பில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் இந்த கணக்கெடுப்பு மூலம் பழங்குடியின மக்களின் சுகாதார நிலை மற்றும் பொருளாதார சவால்களை அறிந்து உதவிகளை திட்டமிட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். வந்தவாசியில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் திருவண்ணாமலையில் மாநில விவசாயிகள் மாநாடு நடைபெறுவதையொட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் வேளாண்மையில் புரட்சியை ஏற்படுத்திட நமது முதுகெலும்பு தொழிலான விவசாயம் சீரழிந்து வருவதை தடுத்து மண்ணையும் நீர் வளத்தையும் அழிப்பவரை விரட்டுவது என்பன உள்ளிட்ட பல்வேறு வேளாண் பிரச்சனைகள் முன்வைத்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் மாநில விவசாயிகள் மாநாடு நடைபெறுவதையொட்டி ஆலோசனை கூட்டம் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஆ. கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட பாமக தலைவர் சீனிவாசன், மாவட்ட அமைப்பு செயலாளர் சக்திவேல், மாவட்ட வணிகர் சங்க தலைவர் மச்சேந்திரன், மாவட்ட தேர்தல் பணிக்குழு தலைவர் NS மணி, மாநில மாணவர் சங்க தலைவர் ரஞ்சித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் ரமேஷ் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் உழவர் பேரியக்க மாநில செயலாளருமான வேலுச்சாமி, உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலைமணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநில செயற்குழு உறுப்பினர் முக்கு ராமஜெயம், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மன்னப்பன், சுப்பிரமணியன், வந்தவாசி நகர தலைவர் ராமஜெயம், செயலாளர் வரதன், ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாபு விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அச்சிறுபாக்கம் அடுத்த சிறுகணையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலர் சுந்தர் ஆலோசனைப்படி சித்தாமூர் ஒன்றியம் செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான ஏழுமலை தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் அருகே உள்ள சிறுகரணையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் ஏற்பாட்டில் 47 தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனையடுத்து சிறுகரணை பகுதியில் தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. விழாவின் முன்னதாக விஜயன் சுகன்யா தம்பதியரின் குழந்தைக்கு உதயா என துணை முதலமைச்சரின் பெயர் சூட்டப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது.
கடலூர் பகுதியில் நடைபெற்று வரும் வாக்காளர் திருத்தம் தொடர்பான சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் மற்றும் இடமாற்றம் செய்ய ஏதுவாக இம்மாதம் 16, 17, 23, 24 ஆகிய தேதிகளில் வாக்குச்சாவடி அமைவிடங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. திருப்பாதிரி புலியூர் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த அதிமுக நிர்வாகிகள் இறந்தவர்களின் பெயர்கள் திருத்தம் உள்ளிட்டவற்றை முறையாக கண்காணித்து பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். வேலூர் அருகே மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையம் வீரசாமி தெருவை சேர்ந்த அவினாஷ் கடந்த 14ஆம் தேதி வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். பின்னர் போட்டுத்தாக்கில் உள்ள ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மூளை சாவடைந்தார். இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரின் உறவினர்கள் முன் வந்ததை தொடர்ந்து அவரின் இருதயம், நுரையீரல்கள், கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் கண்கள் தானமாக வழங்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் கனரா வங்கியின் சார்பில் கனரா மெகா ரீட்டைல் எக்ஸ்போ நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டை சாலையில் அமைந்துள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஹோட்டலில் கனரா வங்கியின் சென்னை வட்ட அலுவலகம் சார்பில் சென்னையில் உள்ள சிறந்த பில்டர்கள் மற்றும் வாகன விற்பனையாளர்கள் பங்கேற்கும் கனரா மெகா ரீட்டைல் எக்ஸ்போ நிகழ்ச்சி துவங்கியது. நிகழ்ச்சியில் எக்ஸ்பிரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிதி மேலாளர் சுமதி மோகன், கனரா வங்கியின் சென்னை வட்ட அலுவலக தலைமை பொது மேலாளர் நாயர் அஜித் கிருஷ்ணன், பொது மேலாளர் கே சிந்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கனரா வங்கியின் தலைமை பொது மேலாளர் SK மஜும்தார் பேசினார். அப்போது வீட்டுக்கடன், வாகன கடன் வழங்குவதில் கனரா வங்கியின் பங்களிப்பு குறித்தும் மற்றும் நிகழ்ச்சியில் உடனடி கடன் ஆணை வழங்கப்படுவது குறித்தும் தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் சார்பில் செயல்முறை மருத்துவ சிகிச்சை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் செயல்முறை மருத்துவ சிகிச்சை அக்டோபர் மாதம் 27 முதல் நவம்பர் 26 வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் கூடுதல் பதிவாளர் செந்தில்குமார், செயல்முறை மருத்துவத்துறை தலைவர் ரகுராம், ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு அமைப்பின் ஆலோசகர் டாக்டர் தேவகி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சி தொடர்பாக செயல்முறை மருத்துவத்துறை தலைவர் ரகுராம் தெரிவிக்கையில், ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஃபிசியோதெரப்பி தான் தெரிஞ்சிருக்கும். ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டியை நல்லபடியாக உடம்புல கொண்டு வருது. இது வந்து மென்டலி அஃபெக்டட் பீப்புள் ப்ளஸ் உடலாலும் பாதிக்கப்பட்டவர்கள், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த எலும்பு முறிவு அந்த மாதிரி ஏதாவது இல்லை பிரெயின் இன்ஜுரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சி முறையாகும். குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் பிறந்த உடனே அவங்கள ஒரு சில குழந்தைங்களை பிறக்கும் போதே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சில குழந்தைங்களை வந்து பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்ய முடியாது, ஒரு அன்றாட செய்ய வேண்டிய வேலைகள் கூட அவங்களால செய்ய முடியாது. அதுக்கு இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி நம்ம செஞ்சோம்னா அவங்கள நல்லா யாரையுமே சாராமல் தனித்துவமாக அவங்க வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு இந்த தெரப்பி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான கிட்டத்தான் 2024 விழிப்புணர்வு ஓட்டத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவையில் நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய்க்கு எதிரான விழிப்புணர்வு கிட்டத்தான் 2024 இரண்டாவது பதிப்பு நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பெட்ரோ டைனமிக் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்திய போட்டியில் டைப் 1 டயபெட்டிக் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட 250 குழந்தைகள் பங்கேற்றனர். இதுகுறித்து கிட்டத்தான் நிகழ்ச்சி தலைவர் சுஜய் கூறுகையில், 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் குறைந்தது 15,000 பேர் புதிய வகை டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் குழந்தைகளுக்கு நீரிழிவு நோய் தாக்கம் வேகமாக அதிகரித்து வருகிறது என்றும் தெரிவித்தார். இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடத்தப்படும் என்றும் அறக்கட்டளையுடன் இணைந்து பல்வேறு முயற்சிகள் மூலம் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு நிதி திரட்டி சிறார் நீரிழிவு உபகரணங்களை வழங்கியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். குழந்தைகளுக்காக சர்க்கரை விழிப்புணர்வு ஒரு முகாமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் இவ்வளோ குழந்தைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்குது. இது வந்து ஒரு இந்த நோயின்றது வந்து முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இதை வந்து நல்லபடியாக சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் தான். அதனால் யாரும் வந்து அது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து ராசி சீட்ஸ் அதற்காக முழு ஒத்துழைப்பையும் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக. அதுக்காக நமக்கு வந்து மெட்ரோ டைனமிக்ஸ் ரோட்டரி கிளப் அவங்க மூலியமாகவும் நம்ம வந்து நிறையா
சிறப்பான இதுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நோக்கமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு, அதுவும் வந்து இந்த குறிப்பாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சி அதற்கான எல்லா வகையான குவாலிட்டியான ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றது தான் நோக்கம். அது நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான யுத்தக்கலை சிலம்பாட்ட போட்டியில் 15 மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை யுத்தக்கலை இன்டர்நேஷனல் சிலம்பம் அகாடமி சார்பாக மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. சிஷி இந்தியா இளைஞரணி விளையாட்டு செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் தமிழகத்தில் உள்ள 15 மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டியில் 5 வயது முதல் 40 வயது வரை உள்ள மினி சப் ஜூனியர், சப் சீனியர் போன்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்று ஒற்றைக்கம்பு வீச்சு, இரட்டைக்கம்பு வீச்சு, வேல்கம்பு, ஒற்றைவால் வீச்சு, சுருள்வாள், கம்பு சண்டை, மான்கொம்பு சண்டை உள்ளிட்டவை இடம்பெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் போட்டியில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டது. மேட்டூர் அடுத்த வனவாசியில் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. மேட்டூர் அடுத்த வனவாசியில் ரோட்டரி சமுதாய குழுமம் மற்றும் தனியார் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு வனவாசி பேரூராட்சி தலைவர் ஞானசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு கிட்ட பார்வை உள்ளவர்களுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கினர். மேலும் கண் பரிசோதனை செய்து கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை செய்ய ஆலோசனை வழங்கினர். முகாமில் ரோட்டரி சங்க தலைவர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் விமலத்தின், சுரேஷ்குமார், குருநாதன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் வனவாசி, நங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல் ஆசாரிப்பள்ளத்தில் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்திற்கு சொந்தமான பணத்தை கையாடல் செய்த நபர்களை கண்டித்து ஊர் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல ஆசாரி பள்ளத்தில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் பங்கு பொறுப்பில் இருந்த ராஜன் செல்லதுரை, ஜோஸ்பியன் உள்ளிட்ட 5 பொறுப்பாளர்கள் ஆலயத்திற்கு சொந்தமான 1 கிலோ வெள்ளி, 25 பவுண்ட் தங்க நகைகள், 40 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கையாடல் செய்ததாக ஊர் மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இதையடுத்து இவர்கள் கோட்டாறு மறை மாவட்டம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பங்கு பேரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் இதுவரை பேராலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அவர்கள் திருப்பி ஒப்படைக்காததால் அதனை ஒப்படைக்க வலியுறுத்தி பெண்கள் உட்பட ஊர் மக்கள் ஆலயத்தின் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முன்பு நிர்வாகத்தில் இருந்தவங்க நம்ம ஆலயத்துக்கு சொந்தமான சுமார் 25 பவுன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி, 30-40 லட்ச ரூபா ஆலயத்துக்கு சொந்தமானதை திரும்ப அடுத்த நிர்வாகங்கள் பதவியேற்ற பிறகும் தராமல் அங்கே கைவசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் பல போலியான வழக்குகள் தொடர்ந்துருக்காங்க. அந்த அனைத்து வழக்குகளும் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்க சிலருடைய தூண்டுதல்னால இந்த நகை பணத்தை ஆலயத்து வசம், நிர்வாகத்து வசம் ஒப்படைக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அதை அவங்க முறையாக ஒப்படைக்கணும் என்று கோரி இந்த ஆலயத்தில் உள்ள மக்கள், ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு உடனடியாக அந்த நகை பணம் ஆலயத்துக்கு கிடைக்க வழிவகை செய்யணும் இதன் மூலம் கேட்டுக்கிறோம். இந்து மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் ஓம்காடு பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து உளுந்தூர்பேட்டையில் இந்து மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகனும் இளைஞரணி தலைவருமான ஓம்கார் பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட செயலர் ஏழுமலை தலைமையில் 12க்கும் மேற்பட்ட இந்து மக்கள் கட்சியினர் பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் உத்தரவை மீறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய மாவட்ட செயலர் உட்பட 12 நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை சிறிய தொகுப்பாக காணலாம். நவம்பர் 16, 17, 23, 24 ஆகிய தேதிகளில் வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. இதையடுத்து கடலூரில், திருப்பாதிரை புலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கு முறை திருத்தம் தொடர்பாக துண்டு பிரசுரங்களை தமிழக வெற்றிக் கழகத்தினர் பொதுமக்களிடம் விநியோகித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஓம்கார் பாலாஜியின் கைதை கண்டித்து கோவையில் இந்து மக்கள் கட்சி தரப்பில் போலீசார் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போது கூட்டத்தில் மாலை அணிந்த ஒருவரை கைது செய்த போது தான் ஒரு டிரைவர் என்றும் எந்த போராட்டம் என்று தெரியவில்லை என்றும் கூறினர். இருந்தபோதும் கோவை மாநகர காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியின் நீர்வரத்து ஆர்ப்பரித்து ஓடுகிறது. மேலும் சபரிமலையில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் தமிழகம் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கும்பக்கரை அருவியில் குவிந்து ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் குளித்து செல்கின்றனர். காட்பாடியில் கழஞ்சூர், தாராபடவேடு நீர்நிலை பகுதிகளில் உள்ள வீடுகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மொத்தம் உள்ள 287 வீடுகளில் 80 வீடுகளுக்கு மேல் இடிக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக 8 JCB வாகனங்கள் கொண்டு அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 3 கோவில்கள், பள்ளி மற்றும் ரேஷன் கடைகள் மட்டும் மாற்றிடம் வழங்கப்பட்டு அகற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நைஜீரியா பயணத்தை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரேசிலில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் பங்கேற்பு. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். உதயநிதியை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி. ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கு நாங்கள் விஷ காளான்கள் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்த உதயநிதி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிமோட் ஆட்சி நடத்தி வருகிறார். விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. மராட்டியத்தில் தபால் வாக்கை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட காவலரால் பரபரப்பு. காவலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை சென்ட்ரலில் பராமரிப்பு பணி காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.